விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம் மங்கார பவனின் ஆட்சி வீடு. விசாகம் 4ஆம் பாதம், அனுச 4 பாதம், கேட்டை 4 பாதங்கள் அடைய ராசி மண்டலம். 12ஆம் படி கருப்பசாமியின் அருள் பரிபூர்ணமாக இருக்குது. 18ஆம் படி காவல் தெய்வம், அதாவது உலகத்தை காக்கிறவர் பெருமாள். பெருமாள் காவல் காக்கிறவர் 18ஆம் படி கருப்பசாமி. அந்த 18ஆம் படி கருப்பசாமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம் மறைபொருளை தேடுற இடம். மறைபொருளான என்ன? அதாவது சூட்சுமம், ஒன்று இல்லாததை ஒன்று எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. 8ஆம் இடம் அப்படி தான். காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம் விருச்சிக ராசி. பொதுவாக விருச்சிக ராசி நேயர்கள் வெளித்தோட்டத்தை நம்ப மாட்டாங்க, உள்ளே தான் பார்ப்பாங்க. ஒரு மனிதனுக்கு உள்புறம் எப்படி இருக்குது, ஆழமான அன்பு, ஆழமான காதல், எதுலையுமே ஒரு இன்டெப்த்தாக ஆழமாக உள்புறத்தான் பார்ப்பாங்க. புறத்தை நம்ப மாட்டாங்க, அகத்தை தான் நம்புவாங்க. அப்படி பார்த்தா பழவாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ அடுத்து வருகின்ற சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு சனி பகவான். அர்த்தாஷ்டமஸ்தானத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடம் குரு வீட்டுக்கு போகிறாரு. இந்த ராசிக்கு வேண்டிய குரு வீட்டுக்கு தான் போகிறாரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லக்கண ரீதியாக பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். 18ஆம் படி கருப்பசாமிக்கும் விருச்சிக ராசிக்கு என்ன சார் உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசி ஒரு நீர் ராசி, ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம்னா என்ன? நிலச்சி நிற்கிற நீர், கடல்னு அர்த்தம். சர ராசி நீர்னா ஆறுன்னு அர்த்தம். ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் சரம். சரவெடிங்கிறாங்களா, ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துல வெடிக்கும், அப்படியே வச்சு சடசடன்னு வெடிச்சிட்டு போகும். ஸ்திரங்கிறது ஒரு இடத்துல நிற்கும். கடல் ஒரு இடத்துல நின்னாலுமே கடலுக்கு அடியில் ஆறு ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்புறத்தை பார்க்கும்போது கடல் நிசப்தமாக தான் இருக்குது. ஸோ விருச்சிகம் ஒரு நீர் ராசி. நீரில் இருக்கிறவர் தான் நாராயணன். நாரம்னாலே நீர் தான், அதான் நாராயணன். நீரில் இருப்பவர் நாராயணன். நாரம்னா நீர், அதில் அயனம் பண்ணுறவர். திருப்பால்கடலில் பெருமாள் இருக்கிறாரு. அதுபோல் விருச்சிக ராசியில் இருக்கிற நட்சத்திரம் ரெண்டுமே பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் தான். விசாகம் குரு நட்சத்திரமாக இருந்தாலுமே அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் பெருமாளோட அனுகிரகம் பெற்றவர் தான். பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறாரு? கிழமையில் சனிக்கிழமை இருப்பேன் இருக்கிறாரு. அதனால தான் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் கூட்டம் அலம்போது. அடுத்து புதன், கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் சாட்சாத் புதனோட நட்சத்திரம் தான். புதன் பெருமாளோட அம்சம் தான். ஸோ விருச்சிக ராசியில் இருக்கிற ரெண்டுமே பெருமாளுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரங்கள். ஸோ விருச்சிக ராசிக்கும் பெருமாளுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஒரு நீர் ராசி, ஒரு ஸ்திர ராசி, சரியா? ஒரு ஆழமான ராசி, ஒரு மறைபொருளான ராசி. சரி, மறைபொருளை எப்பவுமே தேடுற ராசி தான் விருச்சிக ராசி. சூட்சும வலுவோடு இருக்கிற ராசி. இப்போ 5ஆம் இடத்துக்கு வரார் சனி பகவான். 5ஆம் இடத்துக்கு வரனால எது பிரச்சனை சார் அப்படின்னம்னா, 5ஆம் இடத்துல எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சில அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுப்பாரு. யாருக்கு சார் பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னா, உங்கள் ராசி லக்கணம். நீங்கள் எந்த லக்கணத்திலாச்சும் பிறந்திருப்பீங்க. லக்கணம் முக்கியங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் என்ன கேட்குறேன்னா, லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியாதவங்க பிறந்த தேதி டயத்தை அனுப்புங்க, நான் லக்கணத்தை சொல்கிறேன். அதுபோக நான் நேரில் அப்பீர் ஆகிறேன். 2 ராசிக்கு அப்பீர் ஆகி பேசிட்டேன். அதாவது கேள்வி பதிலுக்கு அப்பீர் ஆகிறேன். கேள்வி பதில் நீங்கள் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் என்னால் டெக்ஸ்ட்டில் அனுப்ப முடியல. அதுக்கு நேரில் அப்பீர் ஆகி பதில் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்கு வருவேன். இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே நேரில் அப்பீர் ஆவேன். சில ராசி பலன்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு நேரில் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்களா கமெண்ட் பாக்ஸில், அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதுபோக விருச்சிக ராசியை பற்றி சில தகவல் சொல்லுவேன். அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க. சேனலில் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட கரஸ்பாண்டிங் தனியாக இருக்கும். ஓகே நேயர்களே, சூப்பர் சேங்ஸும் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, வாட்டர் மேபி விருச்சிக ராசிக்கு எப்போயுமே போதி ஜோதிடம் உற்ற தோழனாக, நண்பனாக, கைடாக இருக்கும். எல்லா தகவலையும் சொல்லுவோம். இப்போ கூட 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மத்தியமமான பலனை கொடுப்பாரு. அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஸோ இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தான் கொடுப்பாருங்க. சரியா? 2025லேருந்து 2030 வரைக்கும் சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லை. சிறப்பாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ யாருக்கு சார் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கறத காட்டில் யார் நல்லா இருப்பாங்கன்னு முதல் சொல்லிடுவோம். ஏன்னா நல்லா இருக்கிற வார்த்தை தான் நல்ல வார்த்தை. இப்போ விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் 3, 6, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் லக்கணத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க. சனி பகவான் மகரத்தில் இருக்கிறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகரத்தில் ஆட்சி பெற்று இருப்பார். ராசி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி விருச்சிக லக்கணத்தில் விருச்சிக ராசி 6ஆம் இடத்துல மேசத்தில் இருந்தாலும் நீசம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 11ஆம் இடம் கண்ணியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது ராசி லக்கணம் ஏகமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரே ராசி ஒரே லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மகரம் மேசம் கண்ணியில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இதே அமைப்பின் பாதி மற்ற லக்கணுக்கு இருக்குது. அது எப்படி பார்த்தோம்னா 3, 6, 11. இப்போ நீங்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. விருச்சிக ராசி சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 6ஆம் இடம் மகரத்தில் இருப்பார், ராசிக்கு 3ஆம் இடம் மகரத்தில் இருப்பார். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கும் இந்த சனி பகவானால் இந்த பிரச்சனை இருக்காது. பொதுவாக லக்கண ராசிக்கு 3, 6, 11 கணக்கு பண்ணி வரும்போது அந்த காம்பினேஷனில் சனி பகவான் இருந்தார்னா
அவருடைய தாக்கம் வெகுவாக குறைவாக இருக்கும். அது 7 சனியாக இருந்தாலும் சரி, சென்ம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, பஞ்சம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு ராசி லக்கணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துருந்தாருன்னா, உபசேன ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு வந்து அவர் வந்து சிம்மம், விருச்சிகம், மீனம், கும்பம், மீனம், மிதுனம், மேசம் இந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதாவது அவர் வந்து லக்கண ராசிக்கு 3, 6, 11 காம்பினேஷனில் உட்காந்துருப்பாரு. சிம்மம், விருச்சிகம், மீனம், கும்பம், மிதுனம், மேசம் இதில் உட்காந்துருந்தாருன்னா 100% எந்த பிரச்சனையும் கிடையாது. கிளியராக இருக்கலாம். உங்களுக்கு சனி பகவானை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. வேறு பிரச்சனை எதுவும் நடக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லைன்னு. நிறைய பேருக்கு லக்கணம் தசாபுத்தினே தெரிய மாட்டேங்குது. விருச்சிக ராசியிலும் சரி, எல்லா ராசியிலும் அப்படி தான். எல்லாரும் மேலோட்டமாக பலன்கள் கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜோசியர் எல்லாருமே இந்த யூடியூப்பில் போடுறவங்க எல்லாமே இந்த ராசிக்கு தான் பலன் சொல்கிறாங்க. யாருமே வந்து லக்கணத்தை சொல்கிறது கிடையாது, தசாபுத்தி சொல்கிறது கிடையாது. ஏன்னா லக்கணம் தசாபுத்திக்கு சொன்னாதாங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்கிறேன்னு அர்த்தம். ராசிக்கு சொல்கிறது வந்து உடலுக்கும் மனசுக்கும் தான். மனம் மாறிக்கிட்டே இருக்கும், உடல் வந்து பரிமாண வளர்ச்சியில் போய்கிட்டே இருக்கும். ஸோ உடலுக்கும் மனதுக்கும் பலன் சொல்கிறது வந்து ஒரு 100க்கு 40% தான் நிற்கும். அதுவே அதிகம் தான். லக்கண ரீதியாக பலன் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு ஏதோ சேரும். நம்ம சொல்கிறதுல ஏதோ உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. சரி, தெரியாத வச்சு என்ன பண்ண முடியும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யார் லக்கணத்துக்கு பலன் சொல்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் சொல்ல மாட்டானுங்க. பிறப்பில் ஜோதிடரே சொல்ல மாட்டானுங்க. சும்மா உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. டிவியில் உட்காந்து ஒரு 5 பேர் உட்காந்துட்டு விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வராருன்னா உங்களுக்கு வந்து அவர் 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. புருஷன் முன்னாடிக்கு நல்லா இருக்காது, மூத்த அண்ணனுக்கு அக்காவுக்கு நல்லா இருக்காது, குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கும், சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு 2 வாரியை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி அல்ல, அதுவல்ல ஜோதிடம். விருச்சிக ராசி பலன் சொல்கிறோம்னா விருச்சிக ராசி, நட்சத்திரம், லக்கணம், அந்த கிரகத்தோட பார்வை, இப்படி நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்லுதான் பலன். ஓகே நேயர்களே, இந்த 5, 6 ராசியில் இந்த 3, 6, 11 காம்பினேஷனில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். அதுபோக வந்து 10ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நீங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. அதே காம்பினேஷன் படி அவர் வந்து துலாமில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இதெல்லாம் வந்து சனி பகவான் இந்த அமைப்பில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் யாருக்கு சார் கெடுதல் நடக்கும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார்னா, சனி பகவான் வந்து 1ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்தில் இருப்பார், நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, லக்கணத்திலே இருப்பார். செவ்வாய் நிலப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு. அங்கே சந்திரன் இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா சந்திரன் நீசமாக இருப்பார். நீச சந்திரன் கூட சேர்ந்து சனி பகவான் எப்பவுமே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அப்போனா வந்து அவர் வந்து 1ஆம் இடம் லக்கணம், அடுத்து 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். சரியா? உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து அவர் 1, 2, 4, 7, 8, 12 இடத்துல நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு வந்து ஒன்று சொல்கிறேன், ஒரு அமைப்பை சொல்கிறேன். ஏன்னா உதாரணம் சொல்லிட்டு இருந்தோம்னா வீடியோவில் எடுத்து அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் விருச்சிக ராசி, கன்னியா லக்கணம் விருச்சிக ராசி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம். கன்னியா லக்கணம் விருச்சிக ராசி, ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம். தனுசில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது, பிரச்சனை தான். சரியா? லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். குடும்பத்தில் பிரச்சனை, தாய்க்கு பிரச்சனை, தாய்க்கு பிள்ளைக்கும் பிரச்சனை. சரியா? குடும்பத்தில் வண்டி வாகன பிரச்சனை, வீடு கட்டுறதுல பிரச்சனை, இப்படி சில பிரச்சனைகள் குடும்பத்தில் சந்திச்சுட்டே இருக்கணும். இது வந்து இந்த இடம் ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரியா நேர்களே? இதுதான் ஜோதிடம். சரியா? நான் இதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லுவேன், பட் நீங்கள் கேட்க முடியாது. உங்களுக்கு வந்து அது போர் அடிக்கும். ஏன்னா ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், புரியாது. ஏன்னா சாமானியப்பட்ட மக்கள் தானே கேட்குறீங்க. எல்லோரும் நிறைய ஃபோனில் காதை வச்சுக்கிட்டே கேட்டுட்டு போவாங்க அப்படியே ரோட்டில். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே, புரிஞ்சவருக்கு புரியட்டும், புரியாதவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ லக்கண ராசிக்கு சனி பகவான் 1, 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவங்க தான் சங்கடப்படுவாங்க. எந்த விஷயத்துலேயே சங்கடப்படுவாங்க அப்படின்னம்னா, அவங்க வந்து எந்த விஷயத்தில் சங்கடப்படுவாங்கன்னா, இப்போ வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த இடத்த பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு வந்து 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு. சரியா? 2 பேருக்கு இடையில பிரச்சனை வரும், திருமண தாமதமாகும், தடைப்படும், இல்லைன்னா நல்லபடியாக அமையாது, நண்பர்களால் பிரச்சனை இருக்கும், கூட்டுத்தொழில் பிரச்சனை இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், போர்ஜரி இருக்கும், சொந்த பந்தத்தால் பிரச்சனை இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள சண்டை இருக்கும், ஒரு இணக்கம் இருக்காது. சரியா? தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் செய்வார் அவர். அதுபோக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபம் இருக்காது, மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் எளியதாரம் வச்சுருப்பாங்க, பொண்டாட்டி இருக்க நூற்றி வச்சுருப்பாங்க, அவளால் பிரச்சனை வரும், அவளை ஏன்டா கட்டணும்னு அப்படி மண்டை பிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்படி சில அமைப்பு இருக்கும். அடுத்து வந்து 2ஆம் இடம், குடும்ப பிரச்சனை தான். ஒரு ஆணுக்கு 7ஆம் இடம் பிரச்சனைனாலே 2ஆம் இடம் இடிக்கும். ஏன்னா 7க்கு 8ஆம் இடம் 2ஆம் இடம். அதனால 7ஆம் இடத்துல அடி வாங்கிட்டு 2ஆம் இடத்துல வந்து ஒளிவாங்க. புருஷனோட சண்டையாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள நடக்கும், குடும்பம் நிம்மதியாக இருக்காது. இந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாருன்னா, ராசி லக்கணத்துக்கு 1, 2, 4, 7, 8, 12 இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாரு. அதுபோக வந்து எதுலேயும் மந்தமாக இருப்பீங்க. சரியா? மந்தமாக இருப்பீங்க, குழப்பம் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், கவலை இருக்கும், அதிக சிந்தனை இருக்கும்.
சரியா அரை சிந்தனை இருக்கும். மற்றவங்கள மதிக்க மாட்டீங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம உங்கள் வேலையை பார்ப்பீங்க. தராதரம் இருக்காது. நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு தெரியாமல் ஒரு விதமாக பழகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மன திடம் இருக்காது, மனதில் ஒரு தைரியம் இருக்காது, கோலத்தனமாக இருப்பீங்க, கருத்து நல்லபடியாக இருக்காது, கான்செப்டை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு கொள்கையில் இருக்க மாட்டீங்க, வீண் பிரச்சனையில் இருக்கும். அது மாதிரி. ஆனால் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதில் ஒன்றும் செய்ய மாட்டார். 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆயில் தீர்க்கம் தான், அந்த பிரச்சனை இருக்காது. பண பிரச்சனை இருக்கும், கையில் பண பிரச்சனை இருக்கும், பண முடை இருக்கும், போட்டி பந்தயத்தில் வந்து பலன்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு 2ஆம் தர வாய்ப்பு அமையும். 2ஆம் தர மனைவி இருந்தால் அவளால் யோகம் இருக்கும். இல்லைன்னா 2ஆம் தர பொருட்கள், 2ஆம் தர வீடு, 2ஆம் தர வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு பிரச்சனை இருக்கும். சொத்து பிரச்சனை இருக்கும், அதில் தீராத பிரச்சனையாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் சைன் பண்ணிடுவீங்க, சக்ஸஸ் ஆயிரும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் போக்கும். பெற்றோருடைய உடல்நலம் நல்லா இருக்காது, தாய் தப்படி நல்லபடியாக இருக்காது. சில பேர் இருக்கிற இடத்த விட்டு கிராமப்புறத்துக்கு போயிடுவாங்க. சரியா, எங்கேனாச்சும் ஒரு பக்கம் போய் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கேனாச்சும் ஒரு ஓரஞ்சாரமாக போய் உட்காந்துறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பாரு. சுற்றுப்புற வசதி சரி இருக்காது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவெல்லாம் நயவஞ்சகனாக இருப்பாங்க. வீட்டை சுற்றி சில பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கெட்டவங்களோட சகவாசம் இருக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே கெட்டவங்களோட சகவாசத்தை அடையாளம் கட்டுவார். அதனால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பக்தி குறையும். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம் அல்லவா, ஆண்டவனை கும்புற இடம். அங்கே சனி பகவான் போய் உட்காந்துட்டாருன்னா கோயிலுக்கு கோலத்துக்கு போக முடியாது, ஒரு மனதாக சாமி கும்பிட முடியாது. அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். தொழிலில் சிரமம் இருக்கும், போட்டி பந்தயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். சரியா, சேமிப்பு இருக்காது, செலவு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் கவனமாக இருக்கும்னா 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிடணும். அந்த காவல் தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். பொதுவாக சனி பகவான் வந்து 12ஆம் படி கருப்பசாமி கும்பிட்டோம்னா கட்டுப்படுவார். ஏன்னா சனி பகவானே கர்ம காவலன் தான், கர்மத்தை காக்கிறதுக்கு பிறந்தவர் தான், நம்ம செஞ்ச கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குறவர் தான். ஸோ அவர் வந்து 12ஆம் படி கருப்பசாமி, ஐயப்பன், சாஸ்தா, ஐயனார் இந்த தெய்வங்களை கும்பிட்றவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன சார் லாபங்கள் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு 6, 10 1ஆம் இடத்தை பார்த்துருந்தார். 1ஆம் இடத்தை பார்த்ததுனால உடல்நலம் பிரச்சனை இருந்தது. உடம்புல சில பிரச்சனைகள், அசௌகரியங்கள், அசதிகள், சில டென்ஷன்கள் இப்படிலாம் நிறைய இருந்தது. ஆள் மந்தமாக சோம்பேறித்தனமாக இருந்தீங்க. இனிமேல் எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா ராசியில் அவரோட பார்வை வெளியே வந்துருச்சு. ஸோ மணலும் உடலும் நல்ல நிலைமையில் இருக்கும். உடல் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதமாக மாறிடுவீங்க. அடுத்து 6ஆம் இடம் உத்தியோகம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும். கடன் நோய் எதிரி எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகத்துக்கு போவீங்க, உத்தியோகத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அடுத்து 10ஆம் இடம் தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியா, அரசு சம்மந்தப்பட்ட தொழில், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் நல்லா இருக்கும். பொதுவாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் கெடுபார்வை வெளியே வந்துருச்சு, நல்லபடியாக இருக்குது. அதுபோக சனி பகவான் வந்து பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். பொறுமையாக தான் பெருசு. ஏன்னா உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு லக்கண ரீதியாக நான் சில பலன்களை சொல்கிறேன். சரி, உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா சில பலன்களை தெரிஞ்சுக்கிருவீங்க. பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே விருச்சிக ராசியோட போக்கு இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிருவீங்க. ரைட்டு. இப்போ வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மீனத்தில் தான் இருக்கிறார். மீனங்கிறது வந்து குரு வீடு தான். பொதுவாக மீனத்தில் இருந்தாலும் சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். ஏன்னா அவர் சுற்றில் வந்து கடைசி சுத்தம் முடிக்கிறார். மேசத்தில் தான் ஆரம்பிப்பார். காலபுருஷ சக்கரத்தின் இடம் மேசத்தில் ஆரம்பிப்பார். ஆரம்பிக்கும் போதே நீச நிலையில் தான் ஆரம்பிப்பார். அப்படியே ஒவ்வொரு ராசிக்கு 2.5 வருஷம் இருந்து இப்போ 30வது வருஷம் மீனத்தில் வந்து முடிக்கிறாரு. முடிக்கும்போது குரு வீட்டில் வந்து தான் கட்டத்தெல்லாம் சொல்லுவார். நான் இந்த ராசிக்கு போனேன், அந்த ராசிக்காரர் இப்படி இருந்தான் அப்படின்னு இந்த உலகத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து குருக்கிட்ட வந்து சொல்லுவார். ஏன்னா மீன ராசிக்கு வந்து குரு தான் அதிபதி. குருக்கிட்ட வந்து மாணவனான சனி பகவான் எல்லாத்தையும் சொல்லுவார். ஸோ நல்ல மனநிலை தான் இருப்பார். அதுபோக மீனத்தில் இருந்தாலுமே அவர் வந்து தனக்கு வேண்டிய வீடுகளை தான் பார்ப்பார். ரிஷபத்தை பார்ப்பார், கன்னியை பார்ப்பார், தனுசுவை பார்ப்பார். பொதுவாக சனி பகவான் ஒரு இடத்துல இருந்து மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த வீட்டை பார்க்கக்கூடாது. அவருக்கு பிடிக்காத வீடை பார்த்தா தான் டென்ஷன் ஆகுவார். இது இயல்பு தான். இப்போ நமக்கு வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே நமக்கு வேண்டியவர் நல்ல பாசமானவங்க, நம்மளை நேசிக்கிறவங்களை பார்த்தோம்னா சந்தோஷமாக இருப்போம். பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து பேசுவோம், கலகலன்னு பேசுவோம். நமக்கு ஆகாதவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னா மூஞ்சியை திருப்பிட்டு அப்படி போயிடுவோம். ஏன்டா அந்த கல்யாணத்துக்கு வந்தோம், இவன் மூஞ்சியை பார்க்க வந்தோமான்னு ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி சனி பகவான் வந்து இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. நல்ல வீட்டை பார்க்குறாரு. மீனத்தில் இருந்து 3ஆம் பறவையாக ரிஷபத்தை பார்க்குறாரு, 7ஆம் பறவையாக கன்னியை பார்க்குறாரு, 10ஆம் பறவையாக தனுசை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு தான். இப்போ குடும்பத்தில் கூட உங்களுக்கு அந்த அளவு பிரச்சனை வராது. ஏன்னா குரு பகவான் ராசி 8ஆம் இடத்துக்கு போய்ட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குடும்ப பிரச்சனை கூட ஓரளவு தீர்ந்து போயிடும். முக்கியமாக இருக்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை, அது போக வந்து லாபம், இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கூட்டு தொழில் லாபம், அதில் வரல லாபம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனை இருக்காது. மற்றபடி நல்லா இருக்குங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க, எல்லா வினையும் தீர்ந்து போயிடும். அடுத்து வருகின்ற 5 வருஷத்துக்கு அந்த ஐயப்பன் காப்பார். அந்த ஐயப்பனுடைய காவல் தெய்வம் 12ஆம் படி கருப்பசாமி. 18 படியில் ஒரு மகிமை இருக்குது. 18 படினா சும்மா கிடையாது, அதில் நிறையா இருக்குது. காமம், கோபம், விரோதம், ஆச்சரியம், கண், மூக்கு, வாய், மெய், அப்புறம் வந்து அஞ்ஞானம், விஞ்ஞானம், இப்படி 18 வகையான தான் சொல்லியிருக்கிறாங்க. மனிதனுக்கு எது தேவையோ தேவையில்லையோ எல்லா விஷயம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க.
அதெல்லாம் நான் சொல்லலாம், ஆனால் அது கொஞ்சம் வீடியோ எழுத்து அதிகமாகும், உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா 18 படிக்குமே 18 முக்கியத்துவம் இருக்குது. அந்த 18 படியை கடந்து தான் அந்த இறைவனை போய் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 18ஆம் படியை சிக்கன்னு பிடிச்சிக்கோங்க, நல்லபடியாக இருக்கும். மாதம் கடைசி சனிக்கிழமை 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போங்க, கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. 2 பேரும் கட்டலாம், ஆண் பெண் யாராலும் கட்டலாம். எலுமிச்சை பழத்தை வாங்கி கொண்டு போய் கோயில் பூசாரிட்டு கொடுங்க, அவர் மந்திரிச்சிட்டு ஒரு பழத்தை கொடுப்பாரு, அந்த பழத்தை வாங்கி வீட்டில் வைங்க. சரியா? மதுரை அழகர் கோயிலுக்கு போங்க, அங்கே 18ஆம் படி கருப்பசாமிக்கு தனி சன்னதி இருக்குது, அவருக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. இப்படி நிறைய இருக்குது. எல்லார் ஊர்லேயும் பெருமாள் ஊரில் கருப்பசாமிக்கு தனி சன்னதி இருக்கும், அங்கே போகிறது ரொம்ப சிறப்பு தான். அந்த 18ஆம் படி அருள் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே நேயர்களே, அடுத்து என்ன சார் பலன்கள், சாதக பாதங்கள் எடுத்துட்டோம்னா, குரு பயிற்சி அடுத்து நல்லா இருக்குங்க. இந்த குரு பயிற்சியில் 2ஆம் இடம் பார்க்குறாரு. அடுத்து 2020 குரு பயிற்சியில் வந்து குரு வந்து சனி பகவானே பார்ப்பார். ஸோ 2026 அந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டேங்க. சரியா? குரு பகவான் சனி பகவானே பார்க்கறதுனால மிக சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? அடுத்தடுத்து ஒரு நல்ல நிலைமை தான் இருக்குது. அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப மனசு உழுத்துறாதீங்க. ஏடா குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு அது 4ஆம் இடத்துல வராங்க, முக்கியமான இடத்துக்கெல்லாம் ஆள் வந்துடுறாங்க. 4, 5, 8 இந்த பாவகரங்கள் வரதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. குரு வந்து நல்ல இடங்களை பார்க்குறாரு, 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஓரளவு குடும்பத்தில் சுகப்பட்டு இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி குடும்பத்தை விட்டு போக மாட்டீங்க. ஓகே, சில பேருக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லை, இடகுடமாக இருக்கிறாருன்னா அவங்க தான் கவனமாக இருக்கணும், அவங்க தான் அந்த 18ஆம் படி கருப்பசாமியை வணங்கணும். அவங்களுக்கு என்னென்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, வேலை மாற்றம் இருக்கும். சரியா? வேலை மாற்றம் இருக்கும். அதுபோக வந்து ஏன்டா அந்த வேலையில் மாறணும்னு பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளால் கஷ்டம் இருக்கும், பிள்ளைகளுக்கு திருமண அமைப்பு முடியாமல் இருக்கும், பிள்ளைகளோட திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளோட படிப்பும் நல்லா இருக்காது. சரியா? பிள்ளைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் பிள்ளைகளோட கல்வியை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? அதுபோல் 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், குடும்பத்தில் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய கல்வியை பார்த்துக்கோங்க. உங்கள் பிள்ளை வந்து யூஜி படிக்குது, காலேஜில் படிக்கிறான்னா அவன் கல்வியை பார்த்துக்கோங்க, அதில் சில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நல்ல பலன்கள் நிறையா இருக்குது, நல்ல பலன்கள் நிறையா கொடுக்குறாரு 5ஆம் இடத்துல. சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் இருக்கும், தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இருக்கும், வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வேலை ஆட்கள், உதவி ஆட்கள் கிடைப்பாங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆள் கிடைப்பாங்க. சரியா? இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தீங்க, இனிமேல் தொழில் கொடிகட்டி பறக்கும். சரியா? அந்த 18ஆம் படி கருப்பசாமியோடைய படி சத்தியம், 18 படி மீது சத்தியம், தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும், தொழிலை நல்லபடியாக பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றாடம் வேலை பார்க்குறவங்க, அன்றாடம் கூலி வேலைக்கு போகிறவங்க, பிளாட்பாரத்தில் வேலை பார்க்குறவங்க, அன்றாடம் கட்சிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லா பார்ப்பார். பொதுவாக சனி பகவான் வந்து வேலைக்கார கிரகம் தான், அன்றாடம் தினக்கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்ல லாபத்தை கொடுப்பாரு. அது தவிர குழந்தைகள் விஷயத்தை தவிர மற்ற அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக தான் இருக்கும். பிள்ளை தொடர்பான விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. சரியா? மற்றபடி நல்லபடியாக இருக்கும். அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி சில பலன்களை கொடுப்பாரு. முதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதல் சுற்று 30 வயசு கீழே இருக்கிறவங்க ஆரம்ப கல்வி படிப்பு, உயர்கல்வி படிப்பு, திருமண அமைப்பு பார்க்குற வேலையில் கவனமாக இருக்கணும். 2ஆவது சுற்று நடக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஜனன ஜாதகத்தில் வந்து இப்போ நீங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க, 5ஆம் இடத்துல இருப்பார், மீனத்தில் இருந்தார்னா உங்களுக்கு முதல் சுற்று வர்றதுக்கு வந்து எவ்வளோ வயசு ஆகும்னா, முதல் சுற்று வர்றதுக்கு வந்து நீங்கள் பிறக்கும்போது 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, முதல் சுற்று வர்றதுக்கு ஒரு எவ்வளோ வயசு ஆகும்னா 5 12 2 10 2 12 ஒரு முதல் சுற்று வர்றதுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிரும். சரியா? 40 வயசுக்கு மேலே ஆயிரும், 40 42 வயசுக்கு மேலே ஆயிரும். அந்த மறுபடியும் 5ஆம் இடத்துக்கு வருது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு சுற்று வர்றதே 30 வருஷம் ஆயிரும், அந்த கணக்குப்படி பார்த்துக்கணும். ஓகே, முதல் சுற்றில் வரவங்கள தான் பிரச்சனை இருக்கும். 2ஆவது சுற்று நல்லா இருக்கும். இந்த 35 வயசுலேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் இருக்குது, நல்லா இருக்கும். 60 வயசு தாண்டவங்களுக்கு 3ஆவது சுற்று வரும். 3ஆவது சுற்றில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு. 5ஆம் இடங்கிறது வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது, 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான். 6ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து கடன் நோய் எதிரியை கொடுக்கும். அதுக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம்னா என்ன? உடலுக்கு ரொம்ப முடியாமல் போய் படுத்த படிக்காது தான் அந்த அமைப்பு தான். அதனால் தேக ஆரோக்கியத்தை கொடுத்துக்கணும். அதுபோக சனி பகவான் வந்து மார்ச் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. அப்படி வரும்போது அங்கே யார் யார் இருக்காங்கன்னா, அங்கே வந்து சூரியனும் போயிடுவார், சூரியனும் இருப்பார், சுக்கிரன் இருப்பார், புதனும் இருப்பார், ராகு இருப்பார். ஸோ அங்கே வந்து வேண்டிய கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு இல்லை. சுக்கிரன் வந்து சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு, புதன் ஆகாத கிரகம் விருச்சிக ராசிக்கு. ராகு வந்து பிடியில் இருக்கிறாரு, எல்லாருமே ராகு பிடியில் நீசபங்கத்தில் தான் இருப்பாங்க. சூரியன் ஒருத்தர் தான் ஒரு நல்ல கிரகம், சூரியனும் வந்து கொஞ்சம் இக்கட்டான நிலையில் தான் இருப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்துல. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? அந்த பங்குனி மாதம் முழுக்க பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை மாதம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஸோ சனி பகவான் பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கும். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் அவர் வந்து பயிற்சி ஆறாரு, மார்ச் 29 அன்றைக்கி. நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அந்த டேட்டையும் சொல்லிடுவான், தமிழ் டேட் என்றைக்குன்னு அதையும் சொல்லிடுவான். இன்னும் 17 நாள் தானே இருக்குது.
ரொம்பனா இல்லை, இன்னொரு 17 நாளில் பயிற்சியாக போயிடுவார். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கோ சனி பகவான் கோயிலுக்கோ 18ஆம் படி கருப்பசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். பங்குனி 15ஆம் தேதி, சரியா? பங்குனி 15 என்ன கிழமை? கரெக்டாக சனிக்கிழமை தாயா இருக்குயா. அமாவாசை அன்னைக்கு 29/3/2025 பங்குனி 15 சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு போகிறார். பங்குனி அமாவாசை அன்னைக்கு அவர் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. எப்படி அமைதுன்னு பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு அவர் வந்து இருப்பிடத்தை மாற்றுறாரு, பயிற்சி ஆறாரு. ஓகே, அன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கும் போகலாம், சரியா? உங்கள் வாய்ப்பு தான். இந்த கோயிலுக்கு போனாலுமே 18ஆம் படி கருப்பசாமியை வாரத்தில் கடைசி நாளில் கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். அந்த 18ஆம் படி கருப்பசாமி தான் உங்களை காப்பாற்றணும். 18 படி சத்தியம், நல்லதே நடக்கட்டும். சில சங்கடங்கள் இருந்தாலுமே பெரும்பாலுமாக விருச்சிக ராசிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய கிரகம் ராசிநாதன் 1/6 குடைவன் வந்து இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார்? செவ்வாய். அவர் 8ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வரணும். ஏப்ரல் 4ஆம் தேதி தான் வராரு. ஸோ இப்போதைக்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் சிக்கல் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. காலபைரவர் வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க, சரியா? ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் காலபைரவர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போனால் காலபைரவர் கும்பிடுங்க. ஏன்னா சனிக்கு வந்து செவ்வாய் கேந்திரமாக வராரு, புதன் வீட்டில் வேறு இருக்கிறாரு. புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், சரியா? அதனால் காலபைரவர் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, நல்லதே நடக்கும். சனி பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து 3-4 குடைவன் தான். தைரிய விரிய ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி. 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் மறையலை, ஒரு 25% தான் மறைகிறாரு. ஸோ கொஞ்சம் தைரியம் கம்மியாக இருக்கும், அசர்ந்து இருப்பீங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அனுசரித்து போங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு வேலைக்கு போட்டு வரவங்களாம் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக வந்து கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு, நல்ல அமைப்பு தான், சரி? அதனால் தாயாரோட அணுக்கணம் இருக்கும். தாய் வெளியிலேருந்து சீதனை வரும், பொருள் வரும், பண வரவு இருக்கும். தாயோட பேச்சை கேட்பீங்க. குடும்பத்தில் ஒரு நணக்கம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, மறையலை, சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ஆதிபத்தியக்குமே அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், பிரச்சனை இல்லை, சரியா? குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இருக்கும். 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும், சரியா? உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும், அங்கிட்டு போயிட்டு வருவீங்க, வேலையில் சில டென்ஷன் இருக்கும், நைட்டில் சரியாக தூக்கம் வராது. 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. கணவன் மணி ஒரு 11ஆம் இடத்த அவர் 7ஆம் இடத்தை பார்த்தாலுமே 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால ரொம்ப பிரச்சனை கொடுக்க மாட்டார். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் கணவன் மணி உறவில் ஒரு லாபம் இருக்கும், ஒரு மேம்பாடு இருக்கும். அதுபோக 8ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். தூரதேசத்தில் இருக்கிறவங்க தொழில் நல்லபடியாக இருக்கும், தொழில் வேலைவாய்ப்பில் நல்லபடியாக கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு போனவங்க, வெளி மாநிலத்துக்கு போனவங்களும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க, நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 9க்கு 9ல் இருக்கிறனால மகாலட்சுமியோட அனுக்கரம் கிடைக்கும். பொதுவாக 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனா அஷ்டலட்சுமி யோகம் தான், நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? தாப்பல் வழியில் நல்லா இருக்கும், தாப்பலுக்கு நல்லா இருக்கும், நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேச அமைப்பு தான் இருக்கும், கரெக்டாக வருது பாருங்க. வேலையில் வந்து கொஞ்சம் தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க, இடம் மாறி போனவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும், நல்ல லக் இருக்கும். உள்ளூருக்குள்ளே தொழில் பண்ணுறதை காட்டிலும் இடம் மாறி தொழில் பண்ணுறவங்க, சரியா? தொழில் ரீதியாக அக்கம் பக்கத்தில் போகிறவங்க, அந்நிய தேசம் அந்நிய மாநிலத்துக்கு போகிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்லா இருக்கும், லாபம் நல்லா இருக்கும். மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் லாபம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, எனக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. மறுபடியும் தொழிலில் சில பிரச்சனைகள் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஓகே நேயர்களே, அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். அடுத்து குரு பயிற்சிக்கு போடுறேன், ராகு கேது பயிற்சிக்குன்னு போடுறேன். நான் வந்து பொதுவாக போட மாட்டேன், சரியா? உள்ளே போய் கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் போடுவேன், பெருமையாக சொல்லிக்கல, உள்ளதை சொல்கிறேன். ரீடிங் தான். ஒரு ஜோதிடர் அப்சர்வேஷன் பண்ணணும், முடிஞ்சாலும் அப்சர்வேஷன் பண்ணணும். ஒரு தனிப்பட்ட மனிதன் ஜாதகத்தை பார்க்காமலே அவன் ஜாதகம் இப்படி தான் இருக்குன்னு அப்சர்வேஷன் பண்ணணும். இது உள்ளது தானே இருக்க போது. உங்கள் ஜாதக நப்பல எங்கே மாறியாக இருக்க போது? 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. விசாக 4ஆம் பாதம், அனுசம் இல்லைன்னா கேட்டதில் பிறந்திருப்பீங்க. விருச்சிக ராசி, சந்திரன் ராசியில் கண்டிப்பாக நீசமாக இருப்பார். அவர் ஒளிச்சந்திரனாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஒளிச்சந்திரனா எப்படி சார்னா சூரியனுக்கு 90 டிகிரிக்குள்ள இருந்தாலும் ஒளிச்சந்திரன் பிரச்சனை இல்லை. 9 கூட ஒளிச்சந்திரன் இருக்கனால தாப்பம் வழியில் நல்லபடியாக இருக்கும், 3ஆம் இடம் நல்லாயிருக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலேயே இருக்கிற கிரகங்களை வச்சு லக்கண ரீதியாக பலன்களை சொல்லிகிட்டே போகலாம். நான் சொல்லுறதுக்கு ரெடி, ஆனால் நீங்கள் கேட்கணும். வீடியோ ரெண்டு போய்கிட்டே இருக்கும், சரியா? லைவில் தான் பேசணும். டயர்ட் ஆகிற வரைக்கும் பேசுவேன். நான் டயர்டாகி மதியம் சாப்பாடு போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதான் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தனிப்பட்ட ஜோதிடர் வந்து நிகழ்காலத்தினட்டு எதிர்காலத்தை கணிக்கணும், கிரக நிலைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அவரால் தான் வந்து ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்காம பலனை சொல்ல முடியும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொது ஜோதிடத்துலேருந்து வீடியோக்கள் வரிசையாக போட்டுக்கிட்டே இருப்போம். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்ற பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் எப்படி நடக்கு, வார பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாமே சொல்லுவோம், அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி, புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. சிறந்தாழ்ந்த கோடான கோடி நன்றிகள்.
ஓகே நேர்களே, சனி பயிற்சியை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. 18ஆம் படியோடைய அந்த பாதத்தை சிக்கன் பிடிச்சிக்கோங்க. சிக்கன் பிடித்தேன் சிவன் பாதத்தை சொன்ன மாதிரி 18ஆம் படி பாதத்தை சிக்கன் பிடிச்சிக்கோங்க. 18 படியில் லிஃப்ட் இருக்கும். ஒவ்வொரு படிக்கும் உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? 18ங்கிறது முக்கியமான நம்பர். சரியா? 18 அப்படிங்கிறது வந்து முக்கியமான நம்பர். அந்த 18ஆம் நம்பரை பிடிச்சிக்கோங்க. அந்த 18 கூட்டுத்தொகை 9. உங்கள் ராசிநாதனுடைய நம்பர் 9, செவ்வாயோட நம்பர் 9. ஸோ சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு மறைமுக சம்பந்தம் இருக்கிறத குறிக்கிற இடம் 9 தான். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விஷாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.